பாயிண்ட்ஸ் அண்ட் டேட்டம் கர்வ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பைப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆஃப்செட் கோஆர்டினேட் சிஸ்டம் போய்க்கோங்க. இங்கே ரெஃபரன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களோட டிஃபால்ட் வந்துட்டு கோஆர்டினேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 000ல் ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாயிண்டோட நேமை நான் ஏன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இங்கே செகண்டாக ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் பி அப்படின்ட்டு, அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 200 mm ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு அதோட சி, அதோட நேமு இங்கே அகைன் 200லேருந்து 200 நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டேட்டம் பாயிண்ட்ஸோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் போயிட்டு XYZக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டி கிரியேட் பண்ணலாம். டி வந்துட்டு 200 200. ஸோ சேம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ஏபிசி. ஸோ நான் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் 200 mm. நெக்ஸ்ட்டு ஈன்ற பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். இங்கே அதுக்கும் நான் 200 200 ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா டியோட பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ டி பொசிஷனில் இருந்துட்டு நான் திரும்ப மூவ் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா இசட் டைரக்ஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ABCDE. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ஓகே பண்ணுறேன். இப்போது பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எனேபிள் பண்ணுறேன். எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் விசிபிளாக இருக்குது. இப்போது டேட்டமில் கர்வ் த்ரூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ பிக் பண்ணுறேன். செகண்ட் பி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளைன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ப்ளைன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பாயிண்ட் சூஸ் பண்ண இந்த மாதிரி கர்வ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ஃபில்லட் கொடுக்கலாம். இந்த ஃபில்லட் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா பைப் டிசைனில் பொறுத்தவரை நீங்கள் ஒரு 50 mm டயாவில் ஒரு பைப் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பெண்ட் ரேடியஸ் எப்போவுமே 2 times டயாவாக இருக்கணும். அதாவது 50 டயாமீட்டரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 100 mm இருக்கணும் அதோட பெண்ட் ரேடியஸ். நான் இப்போ ஒரு 20 mm டயாவில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 20 mm டயாவில் தான் ஒரு பைப் டிசைன் பண்ண போகிறேன். நான் 40 mmக்கு வந்துட்டு பெண்ட் ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸோ இங்கே குரூப் வித் ஈக்குவல் ரேடியஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணுற எல்லா பாயிண்ட்டுக்குமே இதுதான் பெண்ட் ரேடியஸாக ஆட்டோ அசைன் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் பெண்ட் ரேடியஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறத அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு அந்த ரேடியஸ் மாற்றுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் மூலியமாக கர்வ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்வீப் போகிறேன். ஸ்வீப் போயிட்டு இந்த கர்வ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு இந்த பைப்போட டயமீட்டரான 20 mmன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பைப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா 1.2. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கிளியராகவும் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன்.